மாதிரி நிறைய பேருக்கு நடத்தும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்கன்னு நினைச்சு வந்தோம். ஆனா இவ்வளவு பேர் மத்தியில நம்ம நடக்கும் போது குழந்தைக்கு சந்தோஷமா இருக்கும், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்களோட பிளெஸிங்ஸ் நமக்கு கிடைக்கின்றப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கொஞ்சம் பேர் பிளெஸிங்ஸோட நிறைய பேர் பிளெஸிங்ஸ் கிடைக்கும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அங்க எங்களுக்கு மட்டும் தனியா இருக்கு, இங்க எல்லாரும் பேரோட இருக்கறனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இல்ல எனக்கு சந்தோஷமா ஹாப்பியா இருக்கு. எனக்கு 3வது டெலிவரி. ஆனா நான் இதுவரை போட்டதில்ல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன். நல்லா இருக்கு. இல்ல நான் எதிர்பார்க்கல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் ஃபர்ஸ்ட் பாக்குறது இதுதான், போட்டிருக்கேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன். நான் சொல்லிட்டேனே, மாமியார் தான் கூப்பிட்டு வந்தாங்க. இல்ல அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்க கொட்டாம்பட்டி தாலுகா கச்சிராயன்பட்டியில இருந்து வரோம். ஃபர்ஸ்ட் பேபி தான், 7 month ஆகுது. இன்னும் அம்மா வீட்டுல கூட எதுவும் செய்யல. ஆனா இவ்வளவு பேர் மத்தியில எங்களுக்கு வளையல் போட்டு எங்களுக்கு எல்லாம் சீரும் செஞ்சது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்த சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. 2 கைவே கூட காட்டுறேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆமா, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இவ்வளவு கூட்டம் பாக்குறது, நம்மள மாதிரி எல்லா பெண்களையும் பாக்குறது ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தி. நார்மலாக நம்ம வீட்டில் அம்மா வீட்டில் நடத்துவாங்க. இப்போ இவ்வளோ பேரோட சேர்ந்து உட்காந்து என்ன சொல்லுறாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம்? எனக்கு பொண்ணு அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக வந்து இந்த மாதிரி ஒரு ரேட் இருக்கிற மதுரையில் பண்ணியிருக்காங்க. மதுரை அப்படின்னாலே மாசு தான். இப்போ இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரோட உட்காந்துருக்கு, எப்படி சாதாரணமாக எப்படி பேசுவாங்க? ஸோ உங்கள் பேபி வந்து இப்போ ஒரு ஹாப்பி மொமெண்ட்டுக்கு மதுரை மூடுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு வைபுக்கு. ரைட். எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க? இந்த வளாகத்துக்கு வந்துருக்கீங்க. நம்ம வீட்டில் அம்மா வீட்டில் நடக்கிற வளாகத்துக்கு இதுக்கு எப்படி இருக்கு? இந்த சாதா டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்கு? என்ன உங்க குழந்தை கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு மத்தியில் வளாகத்தோட இந்த உலகத்தில் வரப்போகுது, எப்படி இருக்கு? நம்ம வீட்டாளு மட்டும்தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1000 பேரோட உங்க குழந்தை வந்து வரப்போகுது. இந்த வளாகத்து இப்படிலாம் உட்காந்து சாப்பிடுறது எதிர்பார்த்தீங்களா? எப்படி இருக்கு இந்த தருணம்? பொதுவாக மதுரை அப்படின்னாலே இந்த மாசு கூட்டம் ஆட்டம் பாட்டம் இருக்கும். உங்க குழந்தை 1000 பேரோட ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷன்ல இருந்து இப்படி இந்த சாப்பாடுலாம் டேஸ்ட் எப்படி இருக்கு? வளையல் இந்த எல்லாம் கொடுத்ததெல்லாம் பிடிச்சிருந்தா? சாப்பாடு எப்படி இருக்கு டேஸ்ட்? உங்க வீட்டில் என்ன சொன்னாங்க இந்த மாதிரி ஃபங்க்ஷன் போகிறதுக்கு? ஓகேம்மா. எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? உங்க பேரு? ஓகே. ಕಾರ್ಯಕ್ರಮ ಆಯೋಜನೆ ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥ ಮತ್ತು ಈಗ ಇಷ್ಟಕ್ಕೊಂದು ಜನ ಎಲ್ಲ ಒಂದು ಸೈಡ್ ಆಗಿ ಇದ್ದು ಎಲ್ಲರಿಗೆ ಮಿನಿಸ್ಟರ್ ಕಡೆಯಿಂದ ಇಡೀ ಡಿಸ್ಟಿಕ್ಕಿನ ಆಫೀಸರ್ ಎಲ್ಲ ಒಂದು ವೇದಿಕೆಯಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡು ಈ ಕಾರ್ಯಕ್ರಮ ನಡೆಸ್ಕೊಟ್ಟಿರೋದು ನನಗಂತೂ ಮೈ ಜುಮ್ ಅನಿಸ್ತಾ ಇದೆ. ಯಾಕಂದರೆ ಎಲ್ಲ ತಾಯಂದಿರು ಯಾರ್ಯಾರು ಹೆಣ್ಣಾಗಲಿ ಗಂಡಾಗಲಿ ಅವರು ಯಾವ ಆಫೀಸರ್ ಆಗ್ತಾರೋ, ರೈತರಾಗ್ತಾರೋ, ಡಾಕ್ಟರ್ ಆಗ್ತಾರೋ ಅಂಥ ಒಂದು ಸನ್ನಿವೇಶ ನಮ್ಮ ಮನೆಗಳಲ್ಲಿ ಮಾಡ್ತಾರೆ. ಖುಷಿ. ಅವನಿಗೆ ತುಂಬಾ ಒಳ್ಳೇದಾಗ್ಲಿ, ಅವನಿಗೆ ಉತ್ತಮ ಭವಿಷ್ಯ ಇರಲಿ, ಒಳ್ಳೆ ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ಮಾಡಲಿ, ಸಾರ್ವಜನಿಕರಿಗೆ ಬಡವರಿಗೆ ಅವನು ಮಾಡ್ತಕ್ಕಂಥ ಸೇವೆ ಇಡೀ ಹಳ್ಳಿಗೆ ತಲುಪಲಿ. ಎಲ್ಲರ ಆಶೀರ್ವಾದ, ಇಡೀ ತಮಿಳುನಾಡಿನ ಆಶೀರ್ವಾದ ಅವನ ಮೇಲೆ ಇರಲಿ, ಎಲ್ಲ ತಾಯಂದಿರ ಆಶೀರ್ವಾದ ಇರಲಿ.